இந்த வறட்சியான காலத்தில் நான் எப்படி திருப்தியாய் வாழ்வது என்று யோசிக்கும் ஆத்துமாவே, இன்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவது ஏசாயா 58:11. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்குவார். 1 ஆண்டு 2 ஆண்டு அல்ல, 40 ஆண்டுகள் ஜனங்கள் 6 லட்சத்திற்கும் மிகுதியாய் இருந்தனர். குழந்தைகள், பெண்கள், ஆண்கள் அநேகர் இருந்தார்கள். ஆனால் ஒரு நாள் கூட ஒருத்தர் கூட பட்டினி இருக்கவில்லை. ஏனென்றால் அந்த வனாந்திரமான வறட்சியின் வழியாக நடந்து கானானை அவர்கள் சென்று அடைவது தேவனுடைய சித்தமாயிருந்தது. தேவனே அவர்களை நடத்தினார். எனவே வெயில் சுடாதபடிக்கு மேகஸ்தம்பத்தை அனுப்பினார். அக்கினி ஸ்தம்பத்தை கொடுத்து இரவில் வெளிச்சத்தையும் கொடுத்தார். ஒருவருக்கு கூட குறைவில்லாமல் தண்ணீர் கொடுத்தார். வானத்து அப்பங்கள் தேவதூதர்களின் உணவுகளை அத்தனை பேருக்கும் ஒரு நாள் விடாமல் திருப்தியாய் சாப்பிடத்தக்கதாக தேவன் கொடுத்தார். அந்த வறட்சியான காலகட்டத்தில் நித்தம் தேவன் அவர்களை பார்த்து பார்த்து நடத்தினார். செருப்பு பழசாகல, உடுப்பு பழசாகல, அவ்வளவையே ஒரு எதிரி அவர்கள் பக்கத்தில் வர முடியவில்லை. மிகவும் பாதுகாப்பாக நேர்த்தியாக நடத்தி கானானுக்கு கொண்டு போய் விட்டார். தேவ சித்தம் இல்லாம நடந்து அதுல ஒரு வறட்சி வந்தா அப்ப நம்ம கவலைப்படுறதுல அர்த்தம் இருக்கு. ஏன்னா அங்க காப்பாற்ற யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனா தேவனுடைய சித்தத்தின் பிரகாரம் அவர் கரங்களை பிடித்து கொண்டு நாம் நடக்கும் போது பார்த்து பார்த்து நடத்துவாருங்க. வறட்சி நம்மை மேற்கொள்ளாது. இன்னைக்கு இருக்கிற வறட்சியை பார்த்து துவண்டு போயிட்டீங்களா? எதிர்காலத்தை குறிச்சு பயந்து போயிட்டீங்களா? கவலைப்படாதீங்க. உங்களுடைய நடைகளை, உங்களுடைய வழிகளை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்துங்க. ரொம்ப ஜாக்கிரதையா ஒரு தாய் மாதிரி, ஒரு நல்ல மேய்ப்பன் மாதிரி எல்லா தேவைகளையும் சந்தித்து வறட்சியிலிருந்து நீங்க மீள தேவன் உதவி செய்வார். கவலையை விட்டு அவர் கரத்தை பிடிங்க. தேவன் உங்களை அழகாய் நடத்துவார். ஜெபிக்கலாமாங்க. தேவரே, இந்த வறட்சியான காலங்களில் நான் திகைத்து நிற்கிறேன். ஆண்டவரே, வனாந்திரத்தில் 5 அப்பம் கொண்டு 5000 பேரை போஷித்து மிகுதியாய் எடுத்த தேவன் நீர். என்னுடைய வறட்சியின் காலங்களில் கூட என் தேவைகளை சந்தித்து நான் திருப்தியாகி என்னை சுற்றிலும் திருப்தியாக்கத்தக்கதாக என்னை நடத்துவீர் என்று நம்பி என் கரத்தை உம்மிடத்தில் கொடுக்கிறேன். நடத்துவீராக, திருப்தியாக்குவீராக. இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.